இப்போ இறுதியாக வந்து இப்போது கடைசியாக சுத்தம் பண்ணி பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் அதாவது 3 வரியோட ஜாயிண்ட்டும் பூரா பிரித்து அடித்து அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வரிசையாக கனெக்ட் பண்ணி ஒவ்வொன்றையுமே நம்ம தரவாக பார்த்து பார்த்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொண்டு போன பைப் லைனு எல்லாத்தையுமே மறுபடியும் சரி பண்ணி, அதில் ஏதாவது மறுபடியும் வந்து இடைஞ்சலாக இருக்குதான்னு சொல்லி எல்லாத்தையும் ஓரளவுக்கு இதில் பிரச்சனை இல்லைன்ட்டு ஒவ்வொன்றா நம்ம ஆம்பியர் இது எஸ்எம்இ போட்டு செக் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு வந்து டஸ்ட்டுனாலையும் நம்மளுக்கு வந்து ஆம்பியர் டவுன் ஆகிக்குதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டோம். மேலேயே கிட்டத்தட்ட நல்லாவே ஆம்பியர் ப்ரொடக்ஷன் ஆச்சு. அதுக்கு அடுத்தது வந்து கீழே இந்த பேட்டரியினுடைய டெர்மினல்ஸு அது ஆசிட் வாட்ரு எல்லாத்தையுமே டாப்அப் பண்ணோம். அதாவது நான் கடைசியாக வந்து பார்க்காம விட்டதுனால 15 லிட்ரு டிஸ்டில் வாட்டர் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த டெர்மினல் ஒயர் எல்லாத்துடையுமே கிளிப்பெல்லாம் ஆசிட்டு ஃபார்ம் ஆகிருந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளிப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி, இப்போ இதில் வந்து பேட்ரி சார்ஜ் நல்லா ஏறக்காகவும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஆம்பியர் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆகிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 ஆம்ஸுக்கு பக்கம் நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. இப்போது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது டிஸ்பிளேயில் இப்போ வந்து 40 ஆம்ஸில் அந்த எஸ்எம்இ யூனிட் ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள் 21 ஆம்ஸ் வந்து இப்போ 2 பிளர் பேட்டரிக்கு சார்ஜ் போயிட்டுருக்கு. நாம் கம்ப்ளைண்ட்னு சொல்லி எடுக்கிறப்போ 10 ஆம்ஸ் இருந்தது. இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் 21 ஆம்ஸ் கிடச்சிக்குது. நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இப்போ இதுதான் வந்து சோலார் இன்வெர்ட்ரு. இந்த இன்வெர்ட்டரில் வந்து சோலார் டேமேஜ் ஆனதுனால நாம் இப்போ வந்து எஸ்எம்இ போட்டுட்டோம். இந்த இன்வெர்ட்டர் வந்து சாதா இன்வெர்ட்டராக மாற்றிட்டோம். இப்போ இதில் வந்து 2 மோடு முக்கியம், SL3 SL4ங்கிறது. SL3ங்கிறது சோலாரையும் சார்ஜரும் ஈவியும் எடுத்துக்கும். இப்போ SL4ங்கிறது ஒன்லி ஃபார் சோலார் சார்ஜிங். இந்த இன்வெர்ட்டர்லேருந்து சார்ஜிங்கு பேட்டரிக்கே போகாது. நம்ம எஸ்எம்இ யூனிட் போட்டிருக்கிறதுனால அதில் மட்டும்தான் சார்ஜிங் ஆகிட்டுருக்கும் பேட்ரி. இந்த இன்வெர்ட்டரை பொறுத்தளவுக்கு என்ன வேலை செய்யுன்னா, கரண்ட்டு ஆஃப் ஆச்சுன்னா பேட்டரியிலேருந்து எடுத்து வெளியே கொடுக்கும். அதேமாரி எஸ்எம்யூலேருந்து பைபாஸ் ஆகி வரக்கூடிய கரண்ட்டை வாங்கி இது வெளியே கொடுத்துட்ருக்கும். மற்றபடி வந்து இதில் இந்த SL4ங்கிறதுல வந்து கரண்ட்டில் சார்ஜ் ஏறவே ஏறாது. அப்படிங்கிற ஒரு மோடு வந்து நல்ல மோடு. இதில் நமக்கு வந்து சில டைமிங் செட்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் மோடாக நான் மாற்றினதுனால இதில் டைமிங் செட்டிங் வந்து பெருசாக இல்லை. இருந்தாலும் இங்கே மேலேயும் கீழேயும் இந்த 2 சுவிட்சு நம்ம அமுத்தி பிடிச்சோம்னா டைமிங் செட்டிங் வரும் நம்மளுக்கு. அதில் வந்து நம்ம டைமிங் செட்டிங் பண்ணலாம். பட் அது இந்த சாதா இன்வெர்ட்டருக்கு தேவையில்லை. இருந்தால் இதுதான் டைமிங். இதுமாரி வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஆச்சுன்னா கண்டினியூட்டியாக ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்த்துருங்க. இது நல்லா ஆம்பியர் கிடைக்கிது.